Hi friends, welcome back to our channel Kushi Wonder Lab. நான் உங்க பிரவீனா, இது என்னோட பொண்ணு குஷி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அது நம்ம வீட்டிலேயே நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டர் லீக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல ஒரு வருஷத்துலேயே 50,000க்கும் மேல எல்பிஜி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 90% வந்துட்டு நம்ம தப்பா எடுக்கக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ அதை பத்தின அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. ஸோ எல்பிஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேச்சுரலா எந்த ஒரு ஸ்மெல்மே இல்லை. ஓகே, கேஸ் கம்பெனிஸ் வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை அதுல கலக்குறாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ராட்டன் எக் ஸ்மெல் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஓகே, ஏன்னா எந்த ஸ்மெல்மே தெரியல அப்படின்னா லீக் ஆகுது அப்படின்றதே நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா. அதனால இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை கேஸ் கம்பெனிஸ் கலந்துட்டு நம்ம சேஃப்டிக்காக அந்த வேலையை பண்றாங்க. ஓகே, இப்போ இனிஷியலா அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஸ்விட்சஸ் ஆனும் ஆஃபும் பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்விட்சஸ் ஆன் பண்றப்பவும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி அந்த சர்க்கியூட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, அது ஓபன் க்ளோஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஆகுறப்போ டைனி ஃபயர், அதாவது ஒரு குட்டியோண்டு ஸ்பார்க் வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆகும். நார்மல் கண்டிஷன்ஸ்ல அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. பட் வீடு ஃபுல்லா கேஸ் லீக் ஆகி இருக்கிறப்போ அந்த சின்னோண்டு ஸ்பார்க் வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டையே உருவாக்கலாம். அதனால ஸ்விட்சஸ் பக்கமே போகக்கூடாது. ஆனும் பண்ணக்கூடாது, ஆஃபும் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணக்கூடாது? போன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏமா போன்ஸ் என்னமா பண்ண போகுது? போன்ஸ்ல ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சரியா, நம்ம இப்ப கால் பண்றோம் அப்படின்னா அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட போயிட்டு ஒரு கரண்ட், அதுவுமே ரொம்ப சின்ன கரண்ட் தான் இன்டியூஸ் பண்ணும். ஓகே, நார்மலா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. பட் இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகக்கூடிய டைம்ல இந்த சின்ன கரண்ட் கூட ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை உருவாக்கும். அதனால போன்ஸை டச் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து வேற என்ன பண்ணக்கூடாது? லைட்டரும் மேட்ச் ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவும் தானே ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்ட். சோ இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாத ஒரு விஷயங்கள். சரிங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்பிஜி கேஸ் சிலிண்டரோட வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. பெரியவங்க கிட்ட சொல்லி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? முக்கியமா நம்ம வந்து விண்டோஸையும் டோர்ஸையும் ஓபன் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா இங்க வந்து கேஸஸ் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும்ல, அது வந்து வெளியே போயிடும். கரெக்ட். ஓகே, சோ மெயினா விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஓபன் பண்ணி விடணும். ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்பதான் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வெளியில போயிடும். சரிங்களா, அடுத்து முக்கியமா அடுத்து என்ன பண்ணணும்? 1906க்கு கால் பண்ணணும். அது வந்து எல்பிஜி ஹெல்ப்லைன் நம்பர். வீட்டுக்குள்ள இருந்தே கால் பண்ணுவியா? நோ, நம்ம வந்து வெளியே வந்து கால் பண்ணணும். நம்ம போன்ல கால் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட போன் வாங்கி நம்ம கால் பண்ணணும். கரெக்ட். ஓகே, சோ வெளியில இமீடியட்டா போயிட்டு யார்கிட்டயாவது போன் வாங்கி கூட 1906 அப்படின்ற எல்பிஜி ஹெல்ப்லைன் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி சொல்லிடுங்க. சரிங்களா, அதோட நிப்பாட்டிட்டா போதுமா? நம்ம மட்டும் சேஃப் ஆயிட்டா போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? வீட்டு பக்கத்துல இருக்காங்கல்ல வீடு, அவங்களையும் சேஃப் படுத்தணும். எப்படின்னா அவங்க கிட்ட போய் சொல்லணும், எங்க வீட்டுல இந்த மாதிரி கேஸ் வந்து லீக் ஆயிடுச்சு, சோ நீங்களும் வெளியே வந்து சேஃப் ஆயிக்கோங்கன்னு சொல்லணும். கரெக்ட். ஓகே, சோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, சோ அப்ப நம்ம இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து சேவ் ஆகிக்கலாம். சரிங்களா, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க குஷி வண்டர் லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல 1906 நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.